நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் காதல் கனம் கொண்டேன், அத்தியாயம் 13. காலை அழகாக விடிந்திருந்தது. அலைபேசியின் இசையில் ஆயுஷ் முதலில் எழுந்திருந்தாள். பையின் மேலாளர் வந்திருந்தார். அவர்களுக்கான வேலையாட்கள் அவருடன் வந்திருந்தனர். ஆயுஷ் காலை உணவை செய்ய சொல்லிவிட்டு அறை வந்தாள். ஆயுஷ் அறை வர பை எழுந்து அவனின் மொபைலை பார்த்து கொண்டிருந்தான். குட் மார்னிங் ஹனி, பை கூற. குட் மார்னிங் லவர் பாய், கிவ் மீ அ ஹக். கைகள் இரண்டையும் விரித்து பை கேட்க, நோ வே, நைட் முழுக்க கட்டி தானே போட்டிருந்த, இப்போ என்ன ஹக்? நான் தான் ஜெயிச்சேன், என் பரிசு அது. ஸோ வாட், ஹக் ஸ்டாக் இல்லை. இங்கே வா ஆயுஷ், வாழ்த்துக்களுக்கு பதில் சொல்லணும். உன் விசிறிகள் தான் அதிகம். குளிச்சுட்டு வரேன், அப்புறம் ஒன்றா ரிப்ளை பண்ணுவோம். ஆயுஷ் குளித்து வர பையும் கிளம்பி வந்தான். பின் இருவரும் கீழே உள்ள லிவிங் ரூம் வர அவனின் மேனேஜருடன் பேசிவிட்டு வாழ்த்துக்களுக்கு பதில் கூறினர். சில அலைபேசி அழைப்புகள் முடித்து காலை உணவு உண்டனர். உணவு உண்டு முடித்திருக்க முன்பே ஏற்பாடு செய்திருந்த ஃபோட்டோகிராஃபர் வந்திருந்தார். பையும் ஆயுஷும் கிளம்ப இருவரின் கல்யாண ஃபோட்டோகிராஃபி எடுக்கப்பட்டது. அன்று மதியம் அவன் கம்பெனியில் முக்கிய நண்பர்களோடு விருந்து. அதன்பின் மீண்டும் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபி. இன்று நியூயார்க்கின் புறவெளி பகுதிகள் என்று சென்றுவிட்டு இரவுதான் இல்லம் வந்தனர். அறை வந்ததும் ஆயுஷ் குளிக்கவென்று ஷவரில் நின்றுவிட பை பாத்டபில் அமர்ந்து அவளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஆயுஷ் குளித்து முடிக்க அவன் அருகே அழைத்தான். அவள் அவன் அருகே வர சிரித்து கண் சிமிட்டி இடையை சுட்டி காட்டினான். நாட்டி, ஆயுஷ் கூற. டிரைவ் மீ ஆயுஷ். வாட்? சிறு அதிர்வுடன் ஆயுஷ் கேட்க, எஸ், டிரைவ் மீ, ஐ நீட் தட் என்று தாபமாக கேட்டிருந்தான் பை. ஆயுஷ் பாத்டபில் இறங்க அவளுக்கு வசதி செய்து கொடுத்தான். அவன் இடையோடு அவளின் இடை சேர்த்து அவன் கேட்ட சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றாள். அதன்பின் என்ன நடந்தது என்று புரியவில்லை. கூடும்போது பித்தாகி போகும் அவனின் செயல்கள் இவளுக்கு இன்பமான ஒன்றாகி போய் இருந்தது. எப்போது குளித்து முடித்தோம், அல்ல எப்போது கலவி முடிந்தது என்று தெரியாத நிலை. பசி எடுக்க பையை எழுப்பினாள். அவனோ உறக்கத்தில் இருந்தான். அறையில் இருந்த தொலைபேசியில் சமையல் அறைக்கு அழைத்து 2 மேக்ரோனி சீஸும் 2 ஐஸ்கிரீமும் எடுத்து வர சொல்லிவிட்டு ஆடை அணிந்து வந்து மீண்டும் பையை எழுப்பினாள். அவன் அசைவேனா என்று தூங்கிக் கொண்டிருந்தான். உணவு வர அதை வாங்கி கொண்டு உள்ளே வந்தவள் அவன் அருகில் படுக்கையில் அனைத்தும் வைத்துவிட்டு அவன் இதழ் அருகே ஐஸ்கிரீம் வைக்க குளிர்ச்சியில் அரை கண் மட்டும் திறந்து பார்த்தவன் ஆயுஷ் ஒரு கரண்டி நிறைய ஐஸ்கிரீம் எடுத்து அவன் வாயருகே வைத்து கரண்டியில் இடிக்க இப்போது தூக்கம் தெளிந்திருந்தான். ஆயுஷ் அவனின் உணவை அவன் அருகே வைக்க படுக்கையிலேயே உண்டு ஐஸ்கிரீம் சண்டை கட்டி மீண்டும் கொண்டு வர சொல்லி சாப்பிட்டு டிவி பார்த்து சிரித்து பேசி என்று அந்த இரவை கலவியோடும் காதலோடும் முடித்திருந்தனர். அடுத்த நாள் தேனிலவு கிளம்பியிருந்தனர். உலகத்தின் கவர்ச்சியான சுற்றுலா இடத்தில் ஒன்றான அசோரஸ். அசோரஸ் குறிப்பு: அசோர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அசோரஸின் தன்னாட்சி பகுதி. ரெஜியோ ஆட்டோனோமோ டோஸ் ஏயோர்ஸ் போர்ச்சுகலின் 2 தன்னாட்சி பகுதிகளில் ஒன்றாகும், மட்டீராவுடன். இது வட அட்லாண்டிக் பெருங்கடலில் 9 எரிமலை தீவுகளை கொண்ட ஒரு தீவு கூட்டமாகும். இது போர்ச்சுகலுக்கு மேற்கே 1360 கிலோமீட்டர், லிஸ்பனுக்கு மேற்கே 1500 கிலோமீட்டர், கேன் போர்ச்சுகலில் 1500 கிலோமீட்டர், வடமேற்கே மொராக்கோ மற்றும் கனடாவின் நியூ பவுண்ட்லாண்டிற்கு தென்கிழக்கில் சுமார் 2500 கிலோமீட்டர். பால் பண்ணை, கால்நடை மேய்த்தல், மீன் பிடித்தல் போன்றவை இங்கு வாழும் மக்களின் முக்கிய தொழில்களாகும். சுற்றுலா சார்ந்த தொழில்களும் பெருகி வருகின்றன. பையும் ஆயுஷும் ஒரு வார பயணமாக சாவோ மிகுவல் தீவில் 5 நாளும்
சாண்டா மரியா தீவில் 2 நாளும் தங்க முடிவு செய்திருந்தனர். சாவோ மிகுவல் மற்றும் சாண்டா மாரியா பற்றி கூற நிறைய இருக்கிறது. ஆனால் அதை பற்றி அலச கதையில் அதிக நேரம் இல்லை. எனவே இதை யூடியூபில் சர்ச் செய்து பார்த்து கொள்ளவும். சாவோ மிகுவல். இருவரின் தேனிலவு இரவுகள் எல்லாம் தேன் போல்தான் இனித்தது. கண்ணெட்டும் தூரம் எல்லாம் இயற்கையின் ஆட்சி. தனிமையோடு இனிமையும் அமைதியும் இருவருக்கும் கிடைத்தது. அந்த இடம் அதிக சுற்றுலா பயணிகள் கொண்டது இல்லை. அதனால் தேவையான தனிமையும் புரிதலும் கிடைத்தது. நிறைய இனிய கணங்களை சேர்த்திருந்தனர். அருவிகளும் சுனைகளும் ஆயுஷையும் பையையும் புது உலகம் வந்துவிட்ட உணர்வை தந்தது. கடற்கரையில் குழந்தையாக ஆயுஷுடன் விளையாடி, மலை சிகரம் சென்று புது காற்றை சுவாசித்து, புது உணவுகளை சுவைத்து, மாலை நேரம் சூரியன் கடலில் மூழ்கி போவதை பார்த்து சாவோ மிகுவல் தீவில் 5 நாளும் சோர்வின்றி சுற்றித் திரிந்தனர். சாண்டா மரியா பச்சை நிற போர்வையில் கொள்ளை அழகை கொண்டிருந்தது. நம் குன்னூர் போல. ஆனால் இங்கு கடலும் சேர்ந்து இருப்பது இன்னும் சிறப்பு. ஆயுஷ் நீச்சல் உடையில் பையின் பொறுமையை அதிகம் சோதித்து பார்த்தாள். இரவு உணவு என்று இவர்கள் சென்ற ஹோட்டலில் ஆயுஷை பாட சொல்லி பிடித்து கொள்ள ஆயுஷ் லவ் ஃபார் எவர் பாடலை பாடி காட்டினாள். பையை அழ வைத்து அவளும் அழுதாள். இரவு அறை வந்தும் கூட பை எதுவும் பேசவில்லை. என்னாச்சு? ஏன் இவ்வளோ அமைதி? ஆயுஷ் பையிடம் கேட்க, உன் அன்புக்கு முன்னாடி நான் எதுவுமே செய்யல ஆயுஷ். எனக்கு உன் மேல ஈர்ப்பு, ஆசை. அது நட்பான அப்போ சொல்லணும். உன் கண் பார்த்து ஆடும்போது மட்டும் என் மனசு துள்ளும். கண்டதும் காதலா தெரியாது. நிறைய உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கான ஒருத்தி நீதான்னு தான் தேடி வந்தேன். ஆனா இந்த புரிதல் உன் அளவுக்கு எனக்கு இல்லை. என் அசைவுகள் எல்லாமே தெரியுது உனக்கு. உயிர் உருக நீ பாடும்போது எனக்கு குற்ற உணர்ச்சி வருது. உன் அளவுக்கு என் காதலும் அன்பும் இல்லை ஆயுஷ். லவ் யூ ஹனி. தேங்க்ஸ் ஃபார் த லவ். பை கூறி முடிக்க ஆயுஷ் அவன் வெற்று மார்பில் படுத்துக்கொண்டாள். அமைதியாக சில நிமிடம் சென்றிருக்க, வி ஆர் மேட் ஃபார் ஈச் அதர் பை. என்னோட ஒன்றிப்போன உன் உணர்வுகள் தான் நம்ம காதலுக்கு காரணம். ஒன்றிப்போன உணர்வுகள் நட்பை தந்தது. அதுல வந்த புரிதல் தான் அடுத்த கட்டம் போக வச்சது. உனக்கு அம்மா அப்பா அண்ணா எல்லாரும் இருக்காங்க. அதனால என்ன புரியாம இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு உன்னை தவிர யாருமே இல்லை. பீட்டருக்கும் இது போல ஒரு வாழ்க்கை வரும். அப்போ இந்த நட்பு வேற நிலைக்கு போகும். ஆனா என்னோட நீ எப்போ நீ மட்டும்தான். நீ இல்லாத உலகம் நரகம்தான். ரொம்ப பயந்துருக்கேன். எங்க என்னை பத்தி தெரிஞ்ச அப்புறம் என்னை விட்டு நீ போயிடுவியோன்னு. ஆனா எனக்காக என் பிரேம். ஆயுஷின் கண்ணீர் அவன் மார்பிலே சிந்த, லவ் யூ ஹனி. நீ என்னைக்கும் அழக்கூடாது. நான் இருக்கேன் ஹனி. நான் சத்தியம் பண்ணி தரேன். என் மூச்சு நின்று போனாலும் என் காதல் மாறாது. பை இப்போது கண்கலங்க ஆயுஷ் அவன் இதழ் கவிக்கொண்டாள். பை சுதாரிக்கும் முன் அவன் கைகளை கட்டியிருந்தாள். பை இப்போது விழிக்க ஆயுஷ் இப்போது அவன் போலவே கன்சுமிட்டி சிரித்தாள். இது ஹனிமூன் லவர் பாய். அதுவும் உன் ஹனினா. நீ என் கூட வந்துட்டு அழக்கூடாது. ஆயுஷ் கூற, வேற என்ன செய்யணும் அப்போ? பை சிறு புன்னகையுடன் கேட்க, ஜஸ்ட் ஸ்டே காம். ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ கூறிய ஆயுஷ் அவன் முன் உடை களைந்து அவனை பித்தாக மாற்றும் முயற்சியில் இருந்தாள். முதலிரவில் அவன் இவளுக்கு தந்ததை இப்போது இவள் திருப்பி தந்தாள். ஒரே வேற்றுமை, அவள் கண்கள் அப்போது கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் இன்றோ அவனுக்கு அவளின் அத்தனை நடவடிக்கையும் தெரிந்தது. அடுத்து என்ன என்று அவன் மூளைக்கு புரிய, இன்ப அதிர்வும் உடல் சிலிர்ப்பும் உயிர் துடிக்கும் சுகவேதனை அத்தனையும் அவன் கண்களிலும் தெரிந்தது. தேன்னிலவு முடித்து நியூயார்க் வந்த இருவரும் பையின் இல்லம் செல்ல அன்றே ஆயுஷின் மொத்த பொருட்களும் ஜோர்டனும் ஆயுஷின் இல்லம் வந்திருந்தனர். பிரிவுக்கான முதல் விதை அன்றுதான் நடப்பட்டது. இனி இது வளர்ந்து மண்வெடித்து வெளிவரும் வரை
அவர்களின் காதலை ரசிப்போம். கணம் 14. திருமணம் முடிந்து 2 வாரமாகி இருந்தது. ஆயுஷின் நண்பர்கள், இசைத்துறை, பையின் நண்பர்கள், சில உறவுமுறை என்று நிறைய விருந்துக்கு சென்று வந்திருந்தனர். முன்னறிவிப்பு ஏதுமின்றி இந்த திருமணம் நடந்துவிட்டதால் எந்த விருந்தையும் மறுக்க முடியாது போனது. அன்று காலை பாய் அலுவலகத்துக்கு செல்ல கிளம்பிக் கொண்டிருந்தான். வேலை என்று தேவ், கிறிஸ்டினா, சம்ரத் யாரும் வீட்டிலும் இல்லை. அலெக்சா மட்டும் வீட்டில் இருந்தாள். பை காலை உணவு உண்டு வர ஆயுஷ் இன்னும் படுக்கையில் இருந்தாள். ஹனி, கெட் அப், சாப்பிட்டு தூங்கு. பை மனைவியை எழுப்ப, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு. ஆயுஷ் அடம்பிடிக்க, வாட் ஹனி, நான் ஆஃபீஸ் போய் மாசமாகுது. சரி, அப்போ போ, என்னை தனியா விடு. கமான் டியர், எழுந்திரி. முடிஞ்சா என்னோட இரு, இல்லையா என்னை தனியா விடு பாய். சாரி, சீக்கிரம் வர முயற்சி பண்றேன். பை கூற, தேங்க்ஸ். ஆயுஷ் கூறிவிட்டு முகம் திருப்பிக் கொண்டாள். அதன்பின் அன்றைய பொழுதை அலெக்சா மற்றும் ஜோர்டனுடன் கழித்திருந்தாள். இரவு அவன் அறை வர ஆயுஷ் தலையோடு போர்த்தி தூங்கியிருந்தாள். அவளின் போர்வைக்குள்ளே சென்று கெஞ்சி கொஞ்சி அவளை சமாதானம் செய்ய இல்லறம் இனிதே ஆரம்பித்திருந்தனர். ஆயுஷுக்கு அவனின் வேலைகளும் பொறுப்பும் புரிந்து போனது. ஆயுஷின் மேடை நிகழ்ச்சி, சில சமூக கூட்டம், அதுபோக இசை தொடர்பான வேலைகள் என்று பையும் அறிந்து கொண்டான். இருவரும் அதன்பின் ஒருவருக்கொருவர் உதவி செய்து நேரத்தை சரியாக பிரித்து அவர்களுக்காக மாற்றிக்கொண்டனர். ஆயுஷின் குறும்பும் சேட்டையும் இறுக்கமான தேவின் முகத்தில் கூட சிரிப்பு வர வைத்தது. பையை தண்ணீரில் தள்ளிவிடுவது, அவனுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுவது, ஒருவரின் மீது ஒருவர் நீரை ஊற்றி விளையாடுவது, ஐஸ்கிரீம் சண்டை போடுவது, கண்ணாமூச்சி ஆடி யாருக்கு வெற்றியோ அவர்களின் சொல் பேச்சு கேட்க வேண்டும் என்ற விதியோடு விளையாடி, ஆயுஷ் தோற்று போனால் இசைக்கச்சேரியும், பை தோற்று போனால் அவன்தான் அன்று சமையல் என்று வீட்டை இருவரும் இரண்டாக்கி கொண்டு இருந்தனர். அறையில் அத்தனையும் ஆயுஷ்தான். நெருங்கியிருக்கும் நேரமெல்லாம் அவன் கைகளை சிறைப்பிடித்து அவன் முன் ஆடையின்றி அங்கம் காட்டி அவனை பொறுமையிழக்க செய்து இம்சை செய்தாள். சில நாள் அவள் விலங்கை வாங்கி கொண்டு அவனை பித்தாக செய்தாள். ஒருவருக்கொருவர் ஆடையாகி போய் இருந்தனர். அந்தரங்கம் அத்துமீறி பல்லியாக ஒட்டி கொண்டனர். அதீத வெம்மை வேண்டும் என்றாலும் சரி, அதீத குளிர்ச்சி தேவை என்றாலும் சரி, அனைத்து கிடந்தனர். உடலோடு உடலிறுக்கி வெப்பம் சேர்த்து அது வேர்த்து குளுமை தரும் வரை அணைப்பு ஒன்றே இருவருக்கும் போதும் என்று இருந்தது. அவளை விட்டு வேலைக்கு செல்லும் அவனை சில நேரம் அவளால் தடுக்க முடியாது. அவளின் அத்தனை உத்தியும் அவனுக்கு அத்துப்படி. முத்தக்கரை சட்டையில் வைப்பாள். அவன் கன்னத்தில் கூட சில நேரம். தொடர்ந்து 8 முறை அவன் சட்டை மாற்றி வந்தாலும் வெள்ளை சட்டையில் பேனாவின் மையை தெளித்து வைப்பாள். ஜூஸ் சிந்திவிட்டு சிரிப்பது, டிரைவர்கள் யாரும் கார் எடுக்கக்கூடாது என்று உத்தரவு தருவது, அவனின் சந்திப்பையெல்லாம் மாற்றி விடுவது என்று அவனை அருகில் இருக்க வைக்க ஏதேதோ செய்தாள். பை அத்தனையும் சமாளிக்க ஹனி என்ற வார்த்தையை மட்டுமே உபயோகித்தான். அவனின் முகம் சுருங்கினால் இவளுக்கு தாங்காது. இளகி அவனிடம் தஞ்சம் கொண்டுவிடும் அவளின் மனது இவளுக்கே எதிரியாக அவனை இவளே கிளப்பி அனுப்பிவிடுவாள். தூரம் பெரும் இம்சையாகும் அவனின் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் ஆயுஷின் தவிப்பு இருமடங்காக இருக்கும். இருவரும் பிரிவை வெறுத்தனர். நியூயார்க்கில் உள்ள அவனின் அப்பர் வெஸ்ட் சைடு இல்லம் வந்து பிரிவை சரி செய்ய அறையில் அவனோடே முடங்கி விடுவாள். அவனும் ஆயுஷை தோளில் சாய்த்து கொண்டு கண்மூடிக்கொள்வான். 100 நாள் முடிந்திருந்தது. அன்று 100ஆம் நாளை கொண்டாட ஆயுஷ், பாய், ஜோர்டன், பீட்டர் என்று அனைவரும் கூடியிருந்தனர். 3 மாதமாக பீட்டர் படப்பிடிப்பில் இருந்தான். அன்றுதான் ஆயுஷும் பீட்டரும் பார்த்து கொண்டனர். இருவரின் அன்பு விசாரிப்புக்கு பின் ஆயுஷின் ஆல்பம் டூர் பற்றி பேசி, பின் சில பொது விஷயங்கள் பேசி, பீட்டரின் படத்தை பற்றி பேசி, அது அவன் படத்தின் கதாநாயகி பற்றி போகவும், ஆயுஷ் சாப்பிட உணவுகள் தயாரா என்று பார்த்து வர அவள் செல்லவும் சரியாக இருந்தது.
கேள்விப்பட்டிருக்கேன் அவங்கள பத்தி. பை கூற, உங்கள திருமணம் செய்ய கேட்டதா கூட செய்தி இருக்கே. ஜோர்டன் கேட்க, ஆமா, எனக்கு விருப்பம் இல்ல. அந்த பொண்ணுக்கு எக்ஸ் மட்டுமே 100க்கும் மேல. 101 நான் போய் நிக்க தயாரா இல்ல. பாய் பதில் கூற, உண்மைதான். எங்க அண்ணா கூட பலமுறை தனிமையில இருந்த பெண். ஜோர்டன் இயல்பாக உரைக்க, அது அந்த பொண்ணுக்கும் பீட்டருக்கும் இருக்கிற தனிப்பட்ட விருப்பம். அத நம்ம பேசக்கூடாது. பாய் சொல்ல, உங்களுக்கு இப்படி எந்த பொண்ணோடும் உறவு இருந்தது இல்லையா ஆயுஷுக்கு முன்னாடி? பீட்டர் சிரித்தபடியே கேட்க, நான் உங்களை போல விமனைசர் இல்ல பீட்டர். பை சூடாக பதில் கொடுத்தான். பீட்டர் கேட்ட கேள்வியின் தாக்கம் பையின் பதிலில் இருந்தது. பை வாங்கியதை திருப்பி தந்தான். அவ்வளவுதான். நேரம் காலம் புரியாமல், அதுவும் இந்த கொண்டாட்டம் அவர்களின் 100 நாள் நிறைவை கொண்டாட. பீட்டரின் கேள்வி தப்பு. அதற்கு பை சொன்ன பதிலும் தப்பு. முதல் முறை மனக்கசப்பு. அவசர பேச்சு இருவரிடமும். நிலைமையை சரி செய்ய ஜோர்டன் வேறு பேச, பை அதில் ஆர்வமின்றி பேசிக்கொண்டிருந்தான். இதில் எதையும் முழுதாக கேட்காத ஆயுஷ் செய்ததுதான் பெரும் தவறு. அழுத தடமின்றி முகம் கழுவி வந்தவள் உணவு பரிமாற, அமைதியாக உண்டுவிட்டு அவள் அறை வர, பீட்டர் முகத்தில் ஏனோ ஒளி இல்லை. எப்போதும் அங்கே தங்கும் பீட்டர் அவன் இல்லம் சென்றிருந்தான். ஆயுஷ் அறை வந்து உடை மாற்றி படுக்கையில் படுத்துக்கொண்டாள். அலைபேசியில் இருந்த பை அதன் பின்னே அறை வர உடை மாற்றி அவளின் அருகே படுத்து இருந்த மனசோர்வுக்கு அவளின் அணைப்பை கேட்க, முதல் முறை ஆயுஷ் அவனுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தாள். ஹனி, திரும்பு, ஹக் மீ. பை கேட்க, எனக்கு தூக்கம் வருது. தூங்கு ஹனி, எனக்கு அட்டிக்கோவா, இன்னைக்கு எதுவும் வேண்டாம். ஓகே, குட் நைட். அவள் குரலில் இருந்த மாற்றம் அவனுக்கு புரிய, அவளை அவன் பக்கம் வலு சேர்த்து திருப்பி போட்டான். ஆயுஷ் கண்கள் நீர்கோர்த்திருக்க பை பதறினான். ஹனி, என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? பை அவளின் தாடையை பிடித்து கேட்க, நீ ஏன் பீட்டர் அப்படி சொன்ன பை? ஆயுஷ், அவன் கேட்ட கேள்வி தப்பு. அதுக்கு அப்படி சொல்வியா பை? அவன் பொம்பளை பொறுக்கி இல்ல. சரி, தப்பு தான், இனி சொல்ல மாட்டேன். ஆனா அவன் என்ன கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் கொடுத்தேன். அவன் என்ன கேட்டு இருந்தாலும் நீ அப்படி சொல்லி இருக்க கூடாது பை. உன் வார்த்தை அவனை பாதிச்சிருக்கு, என்னையும் தான். ஆயுஷ், அவன் என்ன கேட்டான்னு உனக்கு தெரியுமா? எதுவும் தப்பா கேட்டு இருக்க மாட்டான் பாய். அதுவும் போக அவன் ரொம்ப ஜாலியான பேர் வழி. எதையும் உள்நோக்க வச்சு பேச மாட்டான். ஆயுஷ், என்ன சொல்ற? வாட் யூ மீன்? அப்போ நான் உள்நோக்க வச்சு பேசினேனா? அப்படி சொல்லல. ஆனா உன் வார்த்தைகள் அவனை காயப்படுத்தி இருக்கு. அவன் நடத்தைய பற்றி பேசி இருக்க கூடாது பாய். அவனோ என் நடத்தைய பத்தி தான் கேட்டான் ஆயுஷ். அவன்கிட்ட மன்னிப்பு கேளு பாய். ஆயுஷ். பாய் அதிர. கேட்க மாட்டியா? ஆயுஷ் கேட்க, கேட்கிறேன், உனக்காக கேட்கிறேன். ஆனா அவனும் கேட்கணும், சரியா? ஷிட், அவன் விளையாட்டுக்கு கேட்டான். நீ தான் பாய் அவன் சொன்னதை சீரியஸா எடுத்து காயப்படுத்தி இருக்க. அப்ப நீ தானே மன்னிப்பு கேட்கணும். சோ அவன் என்ன சொன்னது சரி, நான் செய்தது மட்டும் தப்பு. மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? ஆமா. சரி, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அதை கேட்டு மீதம் பேசு. குழந்தை மாதிரி பேசாத பாய். ஓகே அனி, சாரி கேட்குறேன். நாளைக்கு நானே போய் சாரி கேட்குறேன், போதுமா? இனி இப்படி நடக்காது. பை கூறவும், லவ் யூ. அவன் முகம் சுருங்கி போச்சு. அதான் டியர், சாரி. அவன் என்ன சொல்லி இருந்தாலும் சாரி பாய். ஆயுஷ் அவனை அணைத்து கொள்ள அன்று சண்டை சமாதானமாகி இருந்தது. ஆனால் அதன் பாதிப்பு தொடரும் என்று இருவரும் அறியாது போயிருந்தனர். பைக்கு புரிந்ததெல்லாம், அவளின் நண்பனுக்காக தன்னிடம் மன்னிப்பு கேட்ட ஆயுஷ் அவளின் அதே நண்பனுக்காக தன்னையும் மன்னிப்பு வேண்ட சொல்கிறாள் என்றுதான். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அது தவறு என்று இவளுக்கு புரியும் போது பை அவளின் அருகில் இருக்கப் போவதில்லை.
அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.